இந்த வசனம் யாருக்காகன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளா ஜெபிச்சும் பதில் வராம களைச்சு போயிருக்கீங்களா? எல்லாரோட வாழ்க்கையும் முன்னாடி போற மாதிரி தெரிஞ்சு உங்க வாழ்க்கை மட்டும் நின்னு போன மாதிரி ஃபீல் ஆகுதா? சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22 வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கேட்டது இன்னும் நடக்கலன்னா ஏசப்பா உங்களால முடியாது என்று சொல்லல. இப்போ இல்லை, ஆனா என் நேரத்துல நான் செய்கிறேன் என்று சொல்றார். உங்களோட நேரத்துல இல்ல, என்னோட நேரத்துல இல்ல, அவருடைய சரியான நேரத்துல. தேவனுடைய டைமிங் எப்போதுமே பெர்ஃபெக்ட். சில தாமதம் தண்டனை கிடையாது, சில தாமதம் பாதுகாப்பு. நீங்க இப்போ பிடிச்சுக்கிட்டு அழுற காரியம் தவறான நேரத்துல கிடைச்சா அது உங்களை சந்தோஷப்படுத்தாம இன்னும் உடைக்கலாம். அதனாலதான் சில விஷயத்தை தேவன் தடுத்து வைப்பாரு. எடுத்துக்கிறதுக்காக இல்ல, சரியான நேரத்துல அழகா கொடுக்கறதுக்காக. நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை மறந்துட்டாருன்னு முடிவு பண்ணாதீங்க. அவர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் வேலை செய்யறார். உங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஏற்ற காலம் வந்ததும் நீங்க தள்ளி வைக்கப்பட்டது போல தெரிஞ்ச காரியத்தையே தேவன் தீவிரமா நடப்பிப்பார். அது வரைக்கும் உங்க மனசை உடைய விடாதீங்க. ஏசப்பா உங்களை மறக்கல, உங்களுக்கான நேரமும் தவறி போகாது. இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு பதிலுக்காக காத்திருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கலாம். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.